அந்த வார்த்தையை சொல்ல உங்களுக்கு தடையா நிக்கிறது. கல்யாணம் பண்ணுவது தப்புன்னு சொன்னது அவர் தப்பு, அது ஒரு மடத்தனம். அப்ப நீங்க எல்லாரும் மடத்தனத்தை கிண்டி கிண்டி பாப்பீங்க. கிண்டி கிண்டி பாக்குறவங்களுடைய ஒரு மடத்தனத்தை சொன்னா ஒத்துக்கிற மாட்டீங்கன்னு என்ன அர்த்தம்? அதுக்கு தானே தலைப்பு. இந்த தலைப்பை நாங்கள் விவாதிக்க மாட்டோம்னு சொல்ல வேண்டியதானே. அப்புறம் என்ன, பொங்கல்ல கேட்ட கேள்வி என்ன? பொங்கல் பண்டிகையில உள்ள பாப்பான ஒழிக்கிறது அதெல்லாம் எங்களுக்கு கான்செப்ட் கிடையாது. அதுல உள்ள பகுத்தறிவு மேற்று மட்டும் தான் கான்செப்ட். என்ன அதுக்கு என்ன பதில், என்ன கான்செப்ட் கேட்கிறோம்? ஒரு காரணத்தை அவர் சொல்றாரு, பெண்கள் அதாவது சமையலை கத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நாள் கான்செப்ட் சொல்றாரு. இதை பெரியாரிசத்தில் உள்ளவர்கள் சொல்லலாமா? பெரியார் சொல்லலாம், அதான் தப்புண்டாரு. இப்ப இவரே கேட்கிறார், என்ன சமையல் சொல்லி கொடுக்கறது தப்பா? போன அமர்வுல சொன்னாலே சமையல் சொல்லி கொடுத்து அவளை வந்து வீட்டுல வேலைக்காரி ஆக்கிட்டாங்க, பண்ணாத்தி ஆக்கி விட்டார்கள், சமையல்காரி ஆக்கி விட்டார்கள், எதை குற்றம் சுமத்தினாரோ அதை மறுத்து அப்புறம் கேட்கிறாரு அது என்ன தப்பா? சமையல் சொல்லி கொடுத்த சமையல் தெரியுமான்னு கேட்க மாட்டாங்களா கல்யாணம் பண்ணி கொடுக்கும் போது? நீங்க சொல்றது பகுத்தறிவா? உங்க இஷ்டத்துக்கு பேசுறீங்களா? போன அமர்வுல எதை இல்ல தப்பு நீங்கள, ரெண்டாவது முறை நீங்களும் அப்படித்தான் பேசுறீங்க, அவர் அப்படித்தான் பேசுறாரு. ஒருவேளை அவர் எப்படி பேசுனா நீங்க எப்படி பேசுறீங்க? அவரே அப்படி ரெண்டு பேரும் பேசுறதுனால நீங்க என்ன செய்றீங்க? போன அமர்வுல அது தப்புங்கிறீங்க, பொம்பளை இந்த மாதிரி ஆக்கிவிட்டாங்க. ரெண்டாவது அமர்வுல சோறாக்க கத்து கொடுக்குறது தப்பாங்கிறீங்க. எங்க கேள்வி என்ன தெரியுமா? பெரியார் இதையெல்லாம் பெண்கள் செய்யக்கூடாது என்றார். அதை கொண்டாட ஒரு பெருநாளா? அதை கத்துக் கொடுக்கிற திருநாளா? செஞ்சுட்டு போன சொன்னாலும் அது ஒரு கணக்கு. அப்ப பெண்களை அடிமைகள் ஆக்குறதுக்கான முதல் வேலையை சொல்லிக் கொடுக்கிறது உங்களுக்கு திருநாளா? அதுதான் கேள்வி. பெரியார் அந்த கேள்விக்கு தான் நீங்க பதில் சொல்லணும். அதே மாதிரி மாடு வந்து விவசாயத்துக்கு உதவுனது அதெல்லாம் பிரச்சனை இல்ல, மாட்டுக்கு நன்றி செலுத்துறேன் ஒரு பகுத்தறிவா சொல்லலாமா? நன்றி என்றால் அதை மைக்கு நன்றி செலுத்தலாமா? நன்றி என்றால் அதை புரிந்து கொள்பவர்களுக்கு தான் நன்றி செலுத்த வேண்டும். நீங்கள் நன்றி செலுத்த நல்லா கவனிங்க. புண்ணாக்கு பருத்தி கொட்டை வாங்கி போடுங்க, டெய்லி வாங்கி போடுங்க. அது மாட்டுக்கு செய்யற ஒரு அதுக்கு நன்றி கடன் வேணா சொல்லிக் கொள்ளலாம். பகுத்தறிவில்லாதவர்களுக்கு செய்யற நன்றி கடன் என்ன? அதை புஷ்டியா வைத்துக் கொள்வது அதுக்குள்ள நன்றி கடன். அது மாலையை போட்டு பெரியாருக்கு மாலை போட்ட மாதிரி, அது சிலைக்கு மாலை போட்ட மாதிரி மாட்டுக்கு ஒரு மாலையை போட்டு அது இதுக்கு தான் மாலை போடுறான்னு விளங்குமா? நம்ம உழைப்புக்கு மரியாதை தொந்தரவு பண்றாங்கன்னு நடக்குது. அதுக்கு என்ன தெரியும்? மாலையெல்லாம் மாட்டுக்கு நன்றிங்கிறீங்க, சூரியனுக்கு நன்றிங்கிறீங்க. சூரியன் வந்து நன்றியை வழங்கி கொள்ளக்கூடிய ஒரு விஷயமா? நன்றிங்கிறீங்க, அதுக்கு தான் வணங்குறாங்கன்னு வேற சொல்றீங்க. விஷயம் அதுதான். அது உதவுனுச்சா இல்லையாங்கிறதா டாபிக் இல்ல. காத்து கூட உதவத்தான் செய்யுது. உதவுனா அதை மனுஷனுக்கு மேல உள்ள கும்பிடுற அளவுல ஆக்கலாமா? அல்ல அதுக்கு நன்றி செலுத்தி அதை பகுத்தறிவு உள்ளதா சித்தரிக்கலாமா? அப்ப கல்லுக்கு சக்தி இல்ல, மண்ணுக்கு சக்தி இல்ல என்று சொல்லி பெரிய பயங்கரமான கேள்வி எல்லாம் கேட்டவங்க வந்துகிட்டு மாட்டுக்கு சக்தி இருக்குங்கிறீங்களே, அவன் சொல்ற சக்தி இல்ல, நீ வேற ஒரு சக்தி இருக்குங்கிறீங்களே. நன்றியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய, நன்றியை புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி, புரிந்து கொள்ற சக்தி இல்லங்கிறீங்களா? அப்ப ஏன் செய்றீங்க? கேள்வி என்ன? எவ்வளவு அழகா லாஜிக்கா இது போய் வரட்டு வாதங்கிறீங்க. அவர் சொன்ன பெரியார் சொன்னதை எடுத்து வைக்கிறோம், அதுல இருந்து கேட்க வேண்டிய கேள்வியை கேட்கிறோம். இதுல பகுத்தறிவுப்படி எங்களுக்கு பதில் சொல்லுங்க சொல்றோம். தலைப்பு என்ன எழுதி, ஒப்பந்தத்தில் என்ன இருக்கிறது? ஒப்பந்தத்தில் மீறினா நீங்க வரட்டுவாதன்னு சொல்லுங்க. இந்த மாதிரி நீங்கள் சொல்வது வந்து பெரியார் சொன்னதும் நீங்கள் சொல்வது பகுத்தறிவுக்கு ஒவ்வாததாக இருக்கின்றன. அதானே பேசுறோம். இதுலயே எங்க தலைப்பு நீங்க எடுக்கிறீங்க? இப்ப நாங்க தான் பகுத்தறிவு இல்லாதவங்களாச்சே உங்க அடிப்படையில். இப்ப நீங்க பகுத்தறிவோட இருக்கிறீங்களா இங்க வந்திருக்கிறோம். காலையில ஒரு தலைப்புல நீங்க எங்க பகுத்தறிவை பார்த்து விட்டீங்க, இப்ப இந்த தலைப்புல உங்க பகுத்தறிவை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதான உள்ள விஷயம். அப்ப நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டா சீர்தூக்கி பார்த்து பதில் சொல்லணும். உங்க மக்களே நிறைய வந்திருந்தாலும் இறைவனுடைய அருளால் நீங்க எல்லாருமே மூட நம்பிக்கையில் இது ஒரு மதம் விளங்கி கொள்வார்கள். திராவிட மதம் தான் இது, இது ஒரு மதம் தானே தவிர மாட்டை வழிபடக்கூடிய, சூரியனை வழிபடக்கூடிய, பாப்பான் வழிபடுற தெய்வம் அல்லாத வேறு தெய்வத்தை வழிபடக்கூடிய ஒரு மதம் தானே தவிர அந்த மதத்தினுடைய தலைவர் தானே பெரியாருங்கிறது அங்க நிரூபிக்கப்படுமா? பகுத்தறிவு பகலவன் நிரூபிக்கப்படுமா? உங்க ஆள் ஆயுத பூஜை கொண்டாடின 8 பேர் இருந்தா எங்க ஆள் பகுத்தறிவு பகலவன் நாங்க அவனை சொல்லிட்டு தெரிஞ்சோம். எங்கால எவனாச்சும் ஆயுத பூஜை கொண்டாடினா அவனை போட்டு பகுத்தறிவு தந்தைனா நாங்க சொன்னோம். நீங்க பகுத்தறிவு தந்தைங்கிற ஆள் பண்ண சொன்னாலப்பான்னு கேட்டா உங்க ஆள் தானே ஆயுத பூஜை கொண்டாடினா அதான் தப்புங்கிறோம். அவனை பகுத்தறிவு தந்தைன்னு பாராட்டு விழா நடத்தினா அப்ப எங்கிட்ட கேளுங்க. அவன் கிறுக்கன்னு தான் நாங்க சொல்றோம். அந்த மாதிரி நீங்க கிறுக்கன்னு சொல்லுங்களேன். யார் இந்த தத்துவத்தை சொன்னாரா? நாங்க சொல்றோம் தெளிவா, ஆயுத பூஜை முஸ்லீம் கொண்டாட கிறுக்கான மடையன் முட்டாளுன்னு நாங்க சொல்றோம். அப்படி சொல்லுங்க, சொல்லுங்க, தொடருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். இல்ல இந்த தலைப்புக்கு போகல, பொதுவான கருத்துக்கள் தான். இப்ப தாங்கள் தான் பகுத்தறிவுவாதிகள் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க.
அவங்க பேசுறதுல இருந்து அவங்க எவ்வளவு பகுத்தறிவற்றவர்கள்ங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இப்ப அண்ணன் சொன்ன மாதிரி நன்றி செலுத்துவது எதற்கு? இப்ப பேசும்போது சொன்னாங்க எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததற்கு நன்றின்றாங்க. யாராவது தப்பா நினைச்சீங்களா? யாரும் தப்பா நினைக்கல. இப்ப போகும்போது நீங்க 2 நாளா புழுக்கமா இருக்குது, ஏசி போட்டிருக்கிறோம். போகும்போது ஏசிக்கு நன்றி 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 அப்படின்னு சொல்லிட்டு போனா நீங்க அவனை பார்த்து என்ன நினைப்பீங்க? இதுதான் பகுத்தறிவா? மைக்க பார்த்துக்கிட்டு நன்றி, புக்க பார்த்து நன்றி இது சொன்னா இவனை பார்த்து என்ன நினைப்பீங்க? இதுதான் பகுத்தறிவா? இதை அவங்க பகுத்தறிவுங்கிறாங்க. அதே மாதிரி நீங்க பெருங்கூட்டமாக இருக்கிறீங்கன்றாங்க. முதல் 2 தலைப்பு இருக்குதுல்ல, அந்த முதல் 2 தலைப்பும் இந்த பெருங்கூட்டத்தை திட்டக்கூடிய தலைப்பு. அதுக்கு தான் நீங்க கோவப்பட்டிருப்பீங்க, அதுக்கு தான் நீங்க அடிச்சிருப்பீங்க. அதுக்கெல்லாம் அமைதியா இருந்த நீங்க அவங்களை கேலி பண்ணும் போது அவங்க வார்த்தை பிரகாரமா கேலி பண்றதா சொல்றாங்க. அவங்களை கேலி பண்ணும் போது அவங்களை திட்டம் போது நீங்க சந்தோஷப்படுவீங்களா? அவங்களை அடிப்பீங்களா? அவங்களை திட்டம் போது நீங்க அவங்களை போய் அடிப்பீங்களா? அவங்க அப்பாவித்தனமா முழிக்கும் போது பதில் சொல்ல முடியாம திணறும் போது நீங்க அவங்களை போய் அடிப்பீங்கன்னு அவங்க பயப்படுறாங்களாம். இதுதான் பகுத்தறிவா? ஒரு பகுத்தறிவாதி இப்படி நினைப்பானா? இதெல்லாம் இப்படி பேசக்கூடியவர்கள் பகுத்தறிவாதிகள். 2வது, ஒரு கண்ணியத்தை கருதி நம்ம சில விஷயத்தை சொல்லாம இருந்துகிட்டு இருக்கிறோம். ஆனா அவங்க 2-3 தடவை திரும்ப திரும்ப சொன்னதால சில விஷயங்களை போட்டு உடைக்கத்தான் வேண்டியிருக்குது. இந்த விவாதத்திற்கு அழைப்பு விடுத்தவர்கள் அவர்கள். நாம் சாதாரணமா உங்களுக்கு தெரியும், நம்ம எல்லா விவாதமும் பண்றோம். எல்லா விவாதத்திலும் நாம் அழைத்தாலும் அவர்கள் அழைத்தாலும் 2 பேரும் சமமாகத்தான் எல்லாத்தையும் செய்வோம், செலவுகள் எல்லாம். ஆனால் இந்த விஷயத்துல அவர்கள் அழைத்திருந்தாலும் அனைத்து செலவுகளையும் நம்ம செலவு செய்யறோம். எந்த அளவுக்குன்னா அவங்க தங்கி இருக்கிற ரூம்ல இருந்து அவங்க உண்ணும் உணவு வரை ரொம்ப கண்ணியத்துக்காக நம்ம எல்லாத்தையும் பார்த்தோம். இதுக்கு மேல கண்ணியம் கொடுக்க வேண்டியது இல்ல, பகிரங்கமா தான் சொல்ல வேண்டியிருக்குது. இல்ல 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 எதுக்கு? அதாவது தெரியட்டும், மக்களுக்கு தெரியட்டும். அதான் நீ காலையில ஏன் தாமதமாக வந்தீங்கன்னு சொன்னதுக்கு அமைதியாக இருங்க. தாமதமாக வந்ததுக்கு அவன் காரணம் நம்மளே பழியா சொல்றாங்க. சொல்லிட்டு நீங்க எங்க ஊருக்கு வந்தீங்கன்னா நாங்க கண்ணியம் நல்ல விருந்தோம்பல் செய்வோம்பாங்க. இப்ப நீங்க வந்திருக்கிறது எங்களுடைய விருந்தோம்பலுக்காக இல்ல சார். ரைட். 2வது தலைப்புறையை கூட இதெல்லாம் தலைப்புற இதெல்லாம் பேசலாமாங்கிறாங்க. விவாத தலைப்பை நான் படிக்கிறேன், கேட்டுக்கிறேங்க. பகுத்தறிவாதிகள் என்று தங்களை சொல்பவர்கள் செய்யும் சிலை வைத்தல், சிலைக்கு மாலை அணிவித்தல், சிலையை நோக்கி பேசுவது, மரியாதை செய்வது, திருமணம் குறித்த கருத்து எழுதியிருக்கிறோம். பொங்கல் விழா, பிறந்த நாள் கொண்டாடுதல், திராவிட ஆரிய வேறுபாடு, மொழி வேற்றுமை, கருப்பு சட்டை தனியான அடையாளம், கருப்பு சட்டை தனியான அடையாளம், நினைவு நாள், தனிமனித வழிபாடு, நினைவிடம் ஏற்படுத்துதல், இறந்தவர்களுக்கு விழா, விதவை பெண்கள், விதவைகள், பெண்கள் குறித்த நிலை, மதுபானம் பற்றிய நிலைப்பாடு, அனைவரும் அர்ச்சகர் ஆதல் போன்றவை பகுத்தறிவு என்ற பெயரில் மூட நம்பிக்கைகள் மலிந்து கிடக்கின்றன. இந்த செயல்பாடுகள் அனைத்தும் பகுத்தறிவுக்கு முரணானவை என்பது TNTJ நிலை. மேற்கண்ட அவங்க சொல்றாங்க, மேற்கண்ட பகுத்தறிவாதிகள் நடைமுறைகள் அனைத்தும் பகுத்தறிவுக்கு உகந்தவைதான் என்பது வெற்றி வேந்தன் மற்றும் அவரது குழுவினரின் நிலைப்பாடு. இதெல்லாம் தெளிவா எழுதிதானே இருக்கிறோம். இதை பத்தி தானே பேசுவோம்னு சொன்னோம். இதை பத்தி பேசுவோம்னு மட்டும் சொல்லல, இதைத்தான் பேசுவோம் அவங்களுக்கு விளக்கின்னு சொன்னோம். பொங்கல் விழா கொண்டாடுறது தப்பு, வருஷத்துக்கு ஒரு தடவையா பொங்கல் அறுவடை செய்யறோம், 3 தடவை போகம் செய்யறோமே. அப்ப வெளிநாட்டில் உள்ள மலையாளத்தார்கள், மலையாள மொழி பேசுபவர்கள், கன்னட மொழி பேசுபவர்களுக்கு எல்லாம் பொங்கல் இல்லையா? இதெல்லாம் அவங்களுக்கு சொன்னமே. அதுக்கெல்லாம் அவங்க கேட்டுட்டு தானே போனாங்க, தலையாட்டிட்டு தானே போனாங்க. இப்ப இதெல்லாம் பேசுறது சரியா எழுப்பி போவோம்னா பதில் இல்ல. அதே மாதிரி அல்லாஹ்வுடைய அருளை பாருங்க. அடிக்கடி அண்ணன் சொல்லுவாங்க, இஸ்லாம் ஒரு ஈமான் இறை நம்பிக்கை உள்ளத்தில் வந்து விட்டால் அவனுக்கு சுயமரியாதை வந்துடும், அவனுக்கு பகுத்தறிவு தன்னார வந்துடும். பகுத்தறிவு இல்லைங்கிறத அவங்க எப்படி நிரூபிக்கிறாங்க பாருங்க. அவங்க சொன்னாங்க ஒரு திருநீர் கதை. திருநீரை ஒருத்தர் போய் பெரியார்ட்ட நீட்டினாராம். உடனே பெரியார் தலையில தடவிக்கிட்டாராம். ஏன்டா அவருக்கு தனிநபர் சுதந்திரம் பாதிக்க கூடாதுன்னு. இப்ப இதே கதையை உங்கள்கிட்ட எடுத்துக்கிறோம். இப்ப உங்களுக்கு எல்லாம் டீ சப்ளை பண்ணாங்க. நம்ம சப்ளை பண்றதுக்கு ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணிட்டோம். டீயை கொண்டு வந்து தரதுக்கு ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணோம். அவர் டீ போட்டு கொண்டு வந்துட்டார். ஒருவேளை அவர் மதுவை கொண்டு உங்களுக்கு ஊட்டி உங்களுக்கு கையில கொடுத்தாருன்னா நீங்க என்ன செய்வீங்க? அது தனிநபர் சுதந்திரம் பாதிக்க கூடாது என்பதற்காக நான் வாங்கி கொடுத்தேன்னு நீங்க சொல்லுவீங்களா? நீ செய்யறது என்னுடைய தனிமரியாதை நீ புரிஞ்சுக்கலையே, எனக்கு பிடிக்காது, நான் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று தெரியாம நீ தரும்போது நான் கூடாதுன்னு நான் சொல்லுவேனா? அதை வாங்கி குடிப்பானா? எது பகுத்தறிவு? இதையும் செஞ்சுக்கிட்டு இது பகுத்தறிவு மாதிரி பெருசா சொல்லிக்கிறாங்க. சரி, அதே மாதிரி இன்னொன்னு சொன்னார். முதல்லயே சொல்லும் போது சொன்னாரு, நாங்க முதல்ல சொன்னோம்னா முதல் எடுத்தோட திருமணத்தை பத்தி சொன்னாங்கல்ல, சொன்ன உடனே சொன்னாங்க அவங்க சொல்றதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் நான் நியாயப்படுத்த விரும்பல.
நாங்க வந்து உங்க வேதத்தை நாங்க எப்படி அறகுறையா படிச்சுக்கிட்டு வந்து உங்கள்ட்ட நாங்க சொன்னோமோ அந்த மாதிரி நீங்க எங்கள்ட்ட சொல்றீங்கிறாங்க. நம்ம அறகுறையா படிச்சு சொல்ல முழுசா படிச்சு தான் சொல்றோம். ஆனா இப்ப அவங்க ஒத்துக்கிட்டாங்க. முதல்ல சொன்னதால நாங்க அறகுறையா படிச்சுக்கிட்டு சொன்னோம். அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு எடுத்து நிறைய சொன்னாங்கல்ல, உங்க குரான்ல அப்படி இருக்குன்னு. இப்ப அவங்க ஒத்துக்கிட்டாங்க. நாங்க வீம்புக்கு தான் செஞ்சோம், மனமுரடாக தான் செஞ்சோம், அறகுறையா படிச்சுட்டு தான் செஞ்சோம். அவங்க மூலம் அவங்க வாயாலே வாக்குமூலம் தர்றாங்க, பாத்துக்கிறங்க. அதே மாதிரி இன்னொன்னு சொன்னாங்க, அல்லாஹ் அவங்ககிட்ட சொல்றதையெல்லாம் நீங்க செஞ்சிட முடியுதா? அதே மாதிரிதான் பெரியார் சொல்றதா நாங்க செய்ய அவசியம் இல்லைன்றாங்க. அல்லாஹ் சொன்னதுல நம்ம செய்யலன்னா நம்முடைய பலகீனத்தால செய்யாம இருக்கிறோம். அல்லாஹ் சொல்றது முட்டாள்தனம் நம்ம செய்யாம இருக்கிறோம். ஆனா அங்க நம்ம கேட்டது என்ன, நீங்க பெரியார் வந்து திருமணம் முடிக்காதன்றாரு, நீங்க முடிக்கிறீங்களே, இதெல்லாம் நீங்க பின்பற்ற முடியுதான்னு கேட்டதுக்கு எங்களுடைய பலகீனத்தினால நாங்க முடிக்காம இருக்குன்னு சொன்னாங்க. அப்படி சொல்லிருக்கணும். அதை விட்டுட்டு இங்க வந்து பெரியார் முட்டாள்தனமா சொன்னதுனாலதான் அவங்க பின்பற்ற முடியல. சொல்ல புரியுது உங்களுக்கு வித்தியாசம்? நம்ம பின்பற்ற முடியலைங்கிறது